பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு, பளிச்சு பளிச்சுன்னு. அது சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம் நாங்கள் இந்தோனேஷியா ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் கேமராவை பிடுங்கிட்டு இந்தோனேஷியாலலாம் அலவுட் கிடையாது, கிளம்புங்க உங்கள் இந்தியாவுக்கே போங்க. எங்களோட டைமாக என்னன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், இந்த ஹோட்டல் வந்து குட்டால இருக்கு. இந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்விஸ் பெல் ஹோட்டல், அதானே ஸ்விஸ் பெல் ஹோட்டல். அண்ட் எங்களோட ரூம் நம்பர் வந்து 8229. வாங்க ரூம் உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வெல்கம். வாங்க, நம்மளுக்காக இங்க ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அழகா இருக்குல்ல. மேபி அவங்க நம்மளுக்கு ஹனிமூன் ட்ரிப்புன்னு நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, நான் போய் ஓப்பன் பண்ணுற கர்டைன்ஸ் லைட்டுக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணால் வியூ வந்து ஒரு பாஸ்கெட் பால் விளாண்டுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஏதோ ஒரு கோவில் வீடா கோவில் இது கோவில் அது என்னன்னு தெரியல. இங்கே ஒரு குட்டியாக ஒரு கோவில் இருக்கு. பால்கனி வியூ அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆமாம், இந்த ஹோட்டல் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. வெளியில் நிறைய ரூம்ஸ் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே பார்த்தபடி ஹோட்டல் சூப்பராக தான் இருக்கு. பட் எங்களுக்கு அவைலபிலிட்டியில் இருந்த ரூம், எங்களோட செக்இன் டைம் தாண்டி நாங்கள் வந்தோம். ஸோ அவைலபிளாக இருந்த ரூம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. போதும்டா சாமி, எங்களை உள்ள விட்டதுக்கு நீங்கள் போதும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துட்டோம். ஒரு கிங் சைஸ் பெட் இருக்கு, அழகா மிரரு, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு. ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. நம்ம ஊர் ஹோட்டல்லாம் என்ன வைப்பாங்க, இந்த பால் பவுடர், டீ தூள், காஃபி தூள், அதே தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம் டூர் போகலாம் வாங்க. வீட்டு பாத்ரூம் தான் காட்ட முடியாது, ஹோட்டல் பாத்ரூமும் காட்டும். இதே தான் சேம். ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், டிஷ்யூஸு, சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாம் வச்சுட்டு ஹேர் ட்ரையர். அப்புறம் இங்கே கிளாஸ் போட்டு குளிக்கிற ஏரியா. அப்புறம் இங்கே டாய்லெட். தட்ஸ் இட். அவ்வளோதான், குட்டி பாத்ரூம் தான். போதும். நானா பாத் டப்லாம் இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் இந்த ஒரு செப்பல் கொடுத்தாங்க 2 பேருக்கும், கப்பிள் கோல்ட்ஸ். சிம்பிளா எஸ்தட்டிக்கா நல்லா இருக்கு இந்த ஹோட்டல். மேபி நம்ம சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் பயங்கரமான ரூம் கிடைச்சிருக்குமோ என்னமோ. அவ்வளோதான், தட்ஸ் இட். ரூம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. ஒட்ட நீ கிளம்புமா ஊரை விட்டு, நான் அனுப்பட்டோம். என்ன பண்ணணுமோ பண்ணு. நானே எவ்வளோ இது காண்டா இருக்கேன். என்னடா இது பாலி ட்ரிப் இப்படி போதே, நீ என்னடானா சோதனை மேல் சோதனையா கொடுக்குற. எனக்கு பாலி ஃபுட் சாப்பிடணும் நைட்டுக்கு. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டிரைவர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க, டிராவலர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சேஃப் கிடையாது, நம்ம வெளியில இருந்து வர ஃபாரினர்ஸ்க்கு கொஞ்சம் அன்சேஃபா இருக்கும். ஸோ உங்களோட பிலாங்கிங்ஸ் லைக் கோல்ட் ஜுவல்ஸ், ஃபோன்ஸ் அந்த மாதிரி எதுனா இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்டா நானே 1008 சோதனையில வந்திருக்கேன், நீ வேற ஏன்டா என்னை இன்னும் பயமுத்துறேன்ற மாதிரியே இருக்கு. வேற வழி கிடையாது, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். இப்போ எப்படி இருக்குன்னா, எவ்வளவோ நடந்துருச்சு, பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி போறேன் நானே. அந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்ல அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டதுதான். அவரு என்ன சொன்னாரு, வீடியோஸ்ல டெலிட் பண்ணுங்க அப்படின்னா டெலிட் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்ச பிறகு சரி ஓகே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க அங்க ஹெட் ஆஃபீஸர் இருப்பாரு, அவர் பார்த்துப்பாரு உங்களை அனுப்பணுமா வேண்டாமா அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே போச்சு, முடிஞ்சதுரா, பேக் பண்ண போலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபைனலி என்ட்ரு ஆயாச்சு. இந்த நாள் மாதிரி இல்லாம இனிமே வர நாள்லாம் ஜாலியா போகணும். ஓகே, நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வீடியோ பார்க்க ஸ்டே டியூன்ட். One debt to society later. ஃபைனலி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டோம். ஹோட்டல்லேருந்து டக்குன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஹோட்டல் வெளியில் நிறைய சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி ஷாப்ஸ் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த லோக்கல் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி கடைகளுக்கெல்லாம் வந்திருக்கேன். இங்கே ஒரு கடையில் ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த மெனு பார்த்தா ஒரு கர்மமும் புரியல. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டுட்டு சரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஃபோட்டோலாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஃப்ரைட் சிக்கன் இருக்குல்ல, இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும்னு தெரில. அண்ட் இதுக்கே வந்துட்டு 50,000 ரூபா. என்னப்பா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஒத்தா இருக்கேன். கடை எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த கடை. கடை அண்ட் இங்கே தான் அந்த ஃப்ரைட்
வச்சுட்டாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஊரில் பானிபூரி கடைலாம் இருக்கும்ல, காளான் கடை அந்த மாதிரி தான் இருக்குது, குட்டியோண்டு. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. என்னென்னமோ போட்டிருக்காங்க மெனுவில், ஒன்றும் புரியல. ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு. ஆரஞ்சு ஜூஸ்ன்னு என்னடா தண்ணி தராங்க? ஏதோ ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க போல லைட்டாக. ஓகே தான். பச்சை தண்ணி மாதிரி இருக்கா? சாத்துக்குடி மாதிரி இருக்கு, ஆரஞ்சுன்றாங்க. சரி தான், நான் ட்ரை பண்ணுறேன். சாத்துக்குடி ஜூஸு ஆனால் நல்லா தான் இருக்குது. மொசாம்பி ஜூஸ். இந்த ஒரு ஜூஸ் 10,000 ரூபாடா. ஐயோ, அநியாயமா இல்லை? யா, இதுதான் அந்த ஃப்ரைட் சிக்கன். இது ஒன்று எப்படி 2 பேருக்கு? நான் என்னடா கேஎஃப்சி சிக்கனில் இருக்க மாதிரி அங்கே பொரிச்சு வச்சுருக்காங்களே அது தருவாங்கன்னு பார்த்தா கோஸு. மாடு திங்க வேண்டியதெல்லாம் இவன் தின்னு இருக்கு. என்னடா இது? கீரை, கோஸு, வெள்ளரிக்காலாம் தெரியல, வேறு எப்படி சாப்பிடணுன்னால தெரில. டீசெண்டாக கையில் சாப்பிட்ரு. இப்போ தான் பிரவீன் ஆப்ரேஷன் பண்ண. உப்பு இருக்கா, காரம் இருக்கா? எதுவுமே இல்லை, அவங்க என்னை பார்க்குறாங்கன்ட்டு நான் ரியாக்ஷன் தான் பேசிகிட்டு இருக்கேன். அட பாவி, இதில் எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு சிக்கனை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சைடில் அந்த காரம் இருக்கு, அதை தான் தொட்டு சாப்பிடணுமோ? வேஸ்ட்டு. ஐயோ, ஒழுங்கா அந்த பொரிச்சு வச்சிருக்க சிக்கனையாவது வாங்கிருக்கலாமா? ஆர்வ கோளாறு எல்லாம் இவனால தான். சரி வா சாப்பிடு. அப்பளம் சிரிக்கலாம் அந்த பையனை பார்த்துட்டு. என்னடா கிரிஞ்சா பண்றீங்களா? நான்வெஜ் அப்பளம் சார். ஆமாம், ப்ரான் ஃபிஷ் ஏதோ ஃப்ளேவர் வருது. ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கு. மோந்து பார்த்தா முட்டை ஸ்மெல் வருது, ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் ஓகே தான். ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இன்னொரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். கடை பார்க்கவும் நல்லா இருக்குது. இங்கே உள்ள ஏதோ பார்த்தோம், ஏதோ ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸ் வித் எக்குன்னு போட்டிருந்துச்சு. இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 17,000 ரூபாய் செலவு பண்ணுறோம். அது இல்லை, இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். எது? என்னன்னே தெரியல. இதோ லாஸ்ட் ஒன் ஸ்கிராம்பிள் சிக்கன். இது ஓஹோ, அதுவா? ஓகே ஓகே ஓகே. 23,000-ஆ? இப்போதான் அங்கே 50,000 ரூபாய்க்கு சாப்பிட்டா இங்கே 23,000 ரூபாய்க்கு சாப்பிட்ற மனசாச்சே இல்லையாடா உனக்கு? நாளைக்கே 1,00,000 ரூபாய் செலவு பண்ணுவோம். அவ்வளோ பேர் இதில் வேற இந்த வத்தலை வேற நல்லா இருக்குன்னு இன்னொரு பேக்கெட் கேட்டு வாங்கின்னு வரோம் அல்பமா. சரி ஓகே, லெட்ஸ் see அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்ப்போம். செஞ்சுட்டு இருக்காங்க. நீட்டாக இருக்குது இந்த கடை, எனக்கு பிடிச்சிருக்கு. காங்குண்டுல் அதான் அந்த கடை பேரா? ஃப்ரைட் சிக்கன் ரைஸ் வந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்குது. நல்லா இருக்காடா? ஓகே தான், நான் காப்பாற்றிடுவோம். நம்ம அந்த கடையிலேருந்து தப்பிச்சு இங்கே வந்தோம். நல்லா இருக்கா? அப்போ நிஜமாவே டெய்லி 3 நாளைக்கு இங்கேயே தப்பிச்சிடலாமா? 250 தான் நம்ம ஊர் காசுக்கு இது. இந்த ஒரு ரைஸா? இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது உன் வயிற்றுக்கே பத்தாது. போதும் ஒரு நாளைக்கு. அப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு வேலைக்கு நீ 1000 ரூபாய் ஆகிடும் போல. உனதான் கூட்டு பாருங்க, அந்த மாதிரி உனதான் திரும்ப கொடைக்கானலே கூப்பிட்டு போயிருக்கோம். சரி சரி, சாப்பிட்றேன். நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் டேஸ்ட்டு. நல்லா இருக்கு. வேவோட நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன். கார்லிக்கு, ஜிஞ்சரு. நைஸ். இதுதான் நம்மளோட ஹோட்டல். அங்கேருந்து அப்படியே சும்மா பார்ப்போம். சாப்பிட்டாச்சு. சுற்றி முட்டி என்னெல்லாம் கடை இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நல்லா போவோம் போலே. கடை கூட்டமாக இருக்கு. இங்கே பாருடா, எதோ இருக்கு ஸ்நாக்ஸு. டெய்லி ஒன்று ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு இங்கே தான் டெய்லியும் ஒன்று சாப்பிடுவோம். இது என்னது? ஐஸ்கிரீம். ஓரமாவா? போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு
அதையும் காட்டு. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ராணியோட ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட போய் தூங்க வேண்டியது தான். இதோட நாளைக்கு 9 மணிக்கு போயிட்டு என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்க போகுதோ. எஸ் பாய் பாய் பாய். இதானே நம்ம ரூமு. எஸ் 8299.